வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ். இது ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரி கம்பெனி. உங்ககிட்ட இருந்தும் எங்களுக்கு கிடைச்ச சில தகவல்கள் இருக்கு. அத வச்சு தான் இப்ப பேசப் போறோம். ஆமா. அவங்களோட வெப்சைட்ல இருக்கிறது, அவங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ, சர்வீஸ் பத்தின விவரங்கள், மார்க்கெட்டிங் நோட்ஸ்னு கொஞ்சம் நிறையாவே இருக்கு. இத வச்சு தான் நாம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். சரி. நோக்கம் என்னன்னா, மார்க்கெட்ல நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த குறிப்பிட்ட கம்பெனி, வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ், இவங்க எப்படி வித்தியாசப்படுறாங்க? என்ன சொல்றாங்க? அது உங்க மாதிரி ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அத புரிஞ்சுக்கிறது தான். குறிப்பா அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. முதல்ல அவங்க சொல்ற முக்கியமான விலையும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. இது பொதுவா எல்லாரும் சொல்றது தான். ஆனா இவங்க எதை ஹைலைட் பண்றாங்கன்னா, சுலபமான விலையில நம்பகமான லைஃப் இன்சூரன்ஸ் மூலமா இது சாத்தியம்னு சொல்றாங்க. குழந்தைகளோட படிப்பு, கல்யாணம் இதுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் பாதுகாப்பு கிடைக்கும், மன நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. உண்மைதான். இன்சூரன்ஸோட அடிப்படையே அதுதானே. எதிர்பாராம ஏதாவது நடந்தா குடும்பத்தோட பண நிலைமை பாதிக்கப்படாம பாத்துக்கணும். ஆனா அவங்க யூஸ் பண்ற ஒரு லைன் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஒரு நோட்ல இருக்கு பாருங்க. நாம இருக்கும்போது இதை எதுக்கு செய்யணும்னு தோணலாம். ஆனா நாம இல்லாதப்போ இதை ஏன் செய்யலன்னு குடும்பம் வருத்தப்படலாம் அப்படின்னு. ஆமா, பார்த்தேன். இது வெறும் பண பாதுகாப்பை மட்டும் சொல்லாம ஒரு இமோஷனல் சைடும் தொடுது இல்லையா? ம். ஒரு கடவை, ஒரு அன்பு மாதிரி. இந்த மாதிரி சொல்றது கஸ்டமர்ஸ் மனசுல பதியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இது வெறும் பாலிசி வாங்குற விஷயம் இல்ல. ஒரு பொறுப்பு சம்பந்தப்பட்டதுன்னு தோணுது. சரி, இந்த சர்வீஸை யாரு குடுக்கறான்? திரு டி. வேணுகோபால். இவர்தான் ஃபவுண்டர். கிட்டத்தட்ட 27 வருஷமா இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கிறதா சொல்றாரு. இது பெரிய அனுபவம் இல்ல? நிச்சயமா 27 வருஷம்னா சும்மா இல்ல. இன்சூரன்ஸ் ஃபீல்டுல எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கும். புது புது பாலிசி, ரூல்ஸ் மாற்றம், கஸ்டமர் எதிர்பார்ப்புல மாற்றம் எல்லாத்தையும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அனுபவம் இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுக்க உதவும். அது மட்டும் இல்லாம 2000க்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ், 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட வேலை செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. இது அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்றாங்கன்னு காட்டுது. ம். ஆனா ஒரு சின்ன கேள்வி. 27 வருஷத்துல 2000 கஸ்டமர்ஸ்ங்கிறது ஒருவேளை என்ன சொல்றது? கொஞ்சம் கம்மியா தெரியுதா? இல்ல இது ஒவ்வொரு கஸ்டமர் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றத காட்டுதா? நல்ல கேள்விதான் அது. அந்த நம்பரை மட்டும் வச்சு கரெக்டா சொல்லிட முடியாது. ஆனா இன்சூரன்ஸ் அட்வைஸுங்கிறது வெறும் சேல்ஸ் இல்லையே. அது ஒரு லாங் டேர்ம் சர்வீஸ், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை நிறைய பேரை பிடிக்கிறத விட ஒவ்வொருத்தருக்கும் நல்ல தொடர்ச்சியான சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, அவங்களோட 4.7 ஸ்டார் கூகுள் ரேட்டிங் பார்த்தா கஸ்டமர்ஸ் ஓரளவுக்கு திருப்தியா இருக்காங்கன்னு தெரியுது. இங்க அவங்க சொல்ற 2 விஷயம் எனக்கு முக்கியமா படுது. ஒன்னு, கிளைம் செட்டில்மெண்ட்ல நிபுணத்துவம். அதாவது எக்ஸ்பர்டீஸ் இன் கிளைம் செட்டில்மெண்ட். இன்னொன்னு, ரினியூவல்ல கடுமையான ஃபாலோ அப். நிறைய தடவை பாலிசி வாங்குறது ஈஸி, ஆனா கிளைம் வாங்க போகும்போது தான் பிரச்சனையே வரும்னு சொல்வாங்க. இதுல எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்களே. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிளைம் செட்டில்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்னு சொல்றது வெறும் விளம்பரமா இல்லாம உண்மையில என்ன அர்த்தம் தருதுன்னு பார்க்கணும். அதாவது தேவைப்படுற நேரத்துல பாலிசி எடுத்தவருக்கு இல்ல அவங்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பிரச்சனை இல்லாம வாங்கி தரது. இதுக்கு அனுபவம் வேணும். இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சரியா பேச தெரியணும். பேப்பர் ஒர்க் மற்ற சிக்கல்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கஸ்டமரோட பாரத்தை குறைக்கிறது தான் நோக்கமா இருக்கணும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்றது நல்ல விஷயம். அதே மாதிரி ரினியூவல்ல கடுமையான ஃபாலோ அப். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? பாலிசி கரெக்ட் டைம்ல ரினியூ பண்ணணும். இல்லைன்னா லேப்ஸ் ஆயிடும். அப்படியாச்சுன்னா கட்டின பிரீமியம் வேஸ்ட். தேவைப்படும் போது எதுவுமே கிடைக்காது. அதனால ரினியூவல் டேட்டை ஞாபகப்படுத்தி அதை ஃபாலோ பண்றது ஒரு அட்வைசரோட முக்கியமான வேலை. இதுல கடுமையான ஃபாலோ அப்னு சொல்றத பார்த்தா அவங்க இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. சரி சரி. அப்புறம் 24/7 சர்வீஸ்னு சொல்றாங்க. அதுவும் அவசரத்துக்கு அணுகலான்னு ஒரு நம்பிக்கை தருது. ஆனா அந்த 24/7னா என்ன மாதிரி சர்வீஸ்னு முழுசா தெரியல. முழு உதவியா இல்ல பேசிக் தகவலான்னு பார்க்கணும். ஆக எக்ஸ்பீரியன்ஸ், கிளைம் ஹெல்ப், ரினியூவல் ரிமைண்டர்னு சில முக்கிய விஷயங்களை பார்த்தோம். இப்போ அவங்க என்னென்ன டைப் இன்சூரன்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கே. ஆமா, ரொம்ப டீட்டெயில்டான லிஸ்ட் இருக்கு. இதை ஒரு சில கேட்டகரியா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம குடும்பத்தோட எதிர்கால பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இதுல லைஃப் இன்சூரன்ஸ் வருது. குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல், பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம், கடன் பாதுகாப்புன்னு பல ஆங்கிள்ல சொல்றாங்க. மன நிம்மதியோட வாழ அப்படின்னு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. குழந்தைங்களோட எஜுகேஷன் பிளானும் இதுல அடங்கும். கரெக்ட். அடுத்து ஹெல்த். அப்புறம் எதிர்பாராத ஆக்சிடென்ட், இதுக்கெல்லாம் பாதுகாப்பு.
இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நோய் வருமுன் காப்போம்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற மெடிக்கல் செலவுக்கு இது கண்டிப்பா வேணும். பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஒர்க்மென் காம்பன்சேஷன் இதெல்லாம் ஆக்சிடென்டான வருமான இழப்பு, செலவு இதை சமாளிக்க உதவும். சரி, மூணாவது வகையா நம்ம சொத்து அப்புறம் டிராவல் பண்றதுக்கான பாதுகாப்புன்னு சொல்லலாமா? இதுல கார் இன்சூரன்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், அப்புறம் வீடு, தீ விபத்துக்கான இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வருது. ஆமா, இதுக்கும் சின்ன சின்னதா விளக்கம் கொடுத்திருக்காங்க. வருமான இழப்பை தவிர்க்க, கனவில்லத்தை பாதுகாக்க, பயணத்துல பாதுகாப்பு அப்படின்னு. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தரோட லைஃப்ல வரக்கூடிய மேக்ஸிமம் ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கை கவர் பண்ற மாதிரி சர்வீஸ் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. லைஃப், ஹெல்த், ஆக்சிடென்ட், சொத்து, வண்டி, டிராவல்னு எல்லாமே ஒரே இடத்துல. அதான் அந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் போல. சும்மா லிஸ்ட் போடாம ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு பெனிஃபிட் டேக்லைன் கொடுத்திருக்கிறது ஈஸியா புரிய வைக்குது. சரி, இந்த ஜெனரல் சர்வீஸ் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பிளான்ஸ் பத்தியோ இல்ல யூனிக்கான பெனிஃபிட்ஸ் பத்தியோ சொல்றாங்களா? சொல்றாங்க. குறிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறாங்க. கம்மி பிரீமியம், அதிக கவரேஜ் அப்படின்னு. டேர்ம் இன்சூரன்ஸ்னா அது பியூர் லைஃப் கவர் தான். அதுல சேவிங்ஸ் மாதிரி எதுவும் இருக்காது. பாலிசி பீரியட்ல பாலிசி எடுத்தவர் தவறிட்டா மட்டும் நாமினிக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். மத்தபடி மெச்சூரிட்டி பெனிஃபிட் பொதுவா இருக்காது. அதனால தான் கம்மி பிரீமியத்திலேயே ரொம்ப அதிகமான பாதுகாப்பு, அதாவது கவரேஜ் கிடைக்கும். குடும்பத்துக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரம் லாபத்தோட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி வித் ப்ராஃபிட் பத்தியும் சொல்றாங்க. வாழ்நாள் பாதுகாப்பு, செல்வ சேர்ப்பு அப்படின்னு. இது டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கே. ஆமா, இது என்டோமென்ட் பாலிசி இல்லனா மணி பேக் பாலிசியா இருக்கலாம். இதுல லைஃப் கவரோட சேவிங்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அம்சமும் இருக்கும். பாலிசி முடிஞ்சதும் இல்ல குறிப்பிட்ட வருஷத்துல பணம் திரும்ப கிடைக்கும். இதுல பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கவரேஜ் டேர்ம் பிளானை விட கம்மியா இருக்கலாம். பாதுகாப்பு கூடவே சேமிப்பும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். அதோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பத்தியும் சொல்றாங்க. ரிட்டையர் ஆன அப்புறம் ரெகுலர் இன்கம் வரதுக்கு இது உதவும். ஆக வேற வேற தேவைக்கு ஏத்த மாதிரி பிளான்ஸ் இருக்குன்னு காட்டுறாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க பாருங்க. 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பிளானை ஒப்பிட்டு கம்மியான பிரீமியத்தை கண்டுபிடிச்சு தரோன்னு சொல்றாங்க. இது மூலமா சில பாலிசில 50% வரைக்கும் சேமிக்க முடியும்னு ஒரு பெரிய ஓட கொடுக்கறாங்க. இது எப்படி சாத்தியம்? 50% வரைக்குமா? இது இப்போ ரொம்ப முக்கியமான சர்வீஸ். ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. சாதாரண ஆளுங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறது கஷ்டம். ஒரு அட்வைசர் இல்ல ஒரு வெப்சைட் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரே மாதிரி கவரேஜ்க்கு வேற வேற கம்பெனி என்ன பிரீமியம் கேக்குதுன்னு பார்த்து கம்மியா இருக்கிறது செலக்ட் பண்ணலாம். அந்த 50% வரை சேமிப்புங்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. ஒருவேளை சில குறிப்பிட்ட பிளான்ல மேக்ஸிமம் கிடைக்கிற சேமிப்பா இருக்கலாம் அது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. வெறும் பிரீமியத்தை மட்டும் பார்த்தா போதுமா? கம்மி பிரீமியம் கொடுக்கற பாலிசில சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இல்ல சர்வீஸ் குவாலிட்டி கம்மியா இருக்காதா? கரெக்ட். 50+ கம்பெனியை கம்பேர் பண்றதுனா விலைய மட்டும் பார்க்கறதா இல்ல பாலிசியோட மத்த ஃபீச்சர்ஸையும் பார்க்கறதா? அத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ரொம்ப சரியான கேள்வி. உங்ககிட்ட இருக்கிற தகவல்ல கம்மி பிரீமியம் கண்டுபிடிக்கிறது, சேமிப்பு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா பெஸ்ட் பாலிசிங்கிறது வெறும் கம்மி பிரீமியம் இல்ல. அதுல என்ன கவரேஜ் தராங்க, என்னென்ன நோய்க்கு கவர் இல்ல, எக்ஸ்க்ளூஷன்ஸ், கிளைம் பண்ணும்போது கம்பெனி எப்படி நடந்துக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பல விஷயம் இருக்கு. ஒரு நல்ல அட்வைசர் பிரீமியத்தோட இதையும் சேர்த்து பார்த்து கஸ்டமரோட தேவைக்கு எது பெஸ்ட்னு சொல்லணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கம்பேரிசன் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு டீட்டெயிலா இல்ல. யூசர் ஃப்ரெண்ட்லி, வேகமான, சிம்பிள் ப்ராசஸ்னு சொல்றது அந்த அனுபவத்தை ஈஸியா ஆக்குறத பத்தி மட்டும் பேசுது. அப்போ நாம ஒரு கஸ்டமரா இந்த கம்பேரிசன் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது பிரீமியத்தை தாண்டி மத்த விஷயங்களையும் பார்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவங்க கூட வேலை செய்யற ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? அது அவங்களே 3 சிம்பிள் ஸ்டெப்பா சொல்லிருக்காங்க. 1. அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசுங்க, உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க. 2. உங்களுக்கு கரெக்டான பிளானை தேர்ந்தெடுங்க, கம்பேர் பண்ணி அட்வைஸ் கேட்டு. 3. உடனே பாலிசி ஆக்டிவேட் பண்ணி நிம்மதியா இருங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சிம்பிளா தெரியுதே. குழப்பம் இல்லாம இருந்தா நல்லதுதான். மேக் கஸ்டமர் ஹாப்பி இஸ் our கோல். கஸ்டமரை சந்தோஷமா வைக்கிறது தான் எங்க குறிக்கோள்னு சொல்றாங்க. இந்த சிம்பிளிசிட்டி இன்சூரன்ஸ் பத்தி அதிகம் தெரியாதவங்களை கூட அப்ரோச் பண்ண வைக்குமா? நிச்சயமா. காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் நிறைய பேரை யோசிக்க வைக்கும். இந்த 3 ஸ்டெப் கஸ்டமர் ஜர்னி ஈஸியாக ட்ரை பண்ணுது. குறிக்கோளா கஸ்டமர் ஹாப்பினஸ் வச்சிருக்கிறது அவங்க சர்வீஸ் மைண்ட் செட்டை காட்டுது. ஆனா இந்த சிம்பிளிஃபைட் ப்ராசஸ்ல சில முக்கியமான டீட்டெயில்ஸ் மிஸ் ஆயிடக்கூடாது.
அதுவும் முக்கியம். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசுங்கங்கிற ஸ்டெப் வந்து உண்மையிலே தேவையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் கரெக்டான கேள்விகளை கேட்கறதுக்கும் போதுமானதா இருக்கணும். சரிதான். எந்த சர்வீஸா இருந்தாலும் நிஜமான கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறது முக்கியம். இவங்க 2 கஸ்டமர் டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லுது? சென்னையில இருந்தும் பெங்களூர்ல இருந்து 2 கமெண்ட்ஸ் இருக்கு. சென்னையில இருந்து பிரியான்னு ஒருத்தவங்க, என் குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதால நான் அமைதியா இருக்கேன், ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க முக்கியமா பேசுற ஃபேமிலி செக்யூரிட்டி அப்புறம் சிம்பிள் ப்ராசஸ் ரெண்டையுமே டச் பண்ணுது. ஓகே. பெங்களூர்ல இருந்து விக்ரம் எஸ் அப்படிங்கிறவர் சிறந்த சப்போர்ட், கம்மியான பிரீமியம், ரொம்ப நம்பிக்கையோட ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. இந்த கமெண்ட் வந்து சர்வீஸ் குவாலிட்டி, சிறந்த சப்போர்ட் அப்புறம் கம்பேரிசனால கிடைச்ச பெனிஃபிட், கம்மியான பிரீமியம் ரெண்டிலுமே கஸ்டமர் திருப்தியா இருக்காருன்னு காட்டுது. குறிப்பா அந்த சப்போர்ட்டுங்கிறது கிளைம் டைம்லயோ இல்ல மத்த சர்வீஸ்லயும் கிடைச்ச உதவியா இருக்கலாம். இந்த மாதிரி சான்றுகள் புது கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அருமை. இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் யாராவது இவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னா என்னென்ன வழிகள் கொடுத்திருக்காங்க? நிறைய வழி இருக்கு. ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 9884498557, 9992991957. இமெயில் இருக்கு venusownerstops@gmail.com. வெப்சைட் இருக்கு http://www.tvinu.in. வாட்ஸ்அப் மூலமாவும் காண்டாக்ட் பண்ணலான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க தகவல்கள்ல கிளைம் யோர் ஃப்ரீ கன்சல்டேஷன், புக் மை ஃப்ரீ கன்சல்டேஷன், கெட் யோர் கஸ்டமைஸ்டு பிளான், இந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி வாசகங்கள் இருக்கு. இது கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ற ஒரு முயற்சி தானே? ஆமா, இது ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச் காட்டுது. ஃப்ரீ கன்சல்டேஷன் தர்றோம், உங்களுக்காகவே பிளான் டிசைன் பண்றோம்னு சொல்றது மூலமா கஸ்டமர் தேவைக்கு ஏத்த மாதிரி சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கும்னு காட்டுறாங்க. உங்ககிட்ட இருக்கிற சில நோட்ஸை பார்த்தா அவங்க ஏஜென்ட்ஸ்க்காக ஃபோன்ல பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் கூட வச்சிருக்காங்க. ஃபோன் ஸ்கிரிப்ட் ஃபார் ஏஜென்ட்ஸ். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து அவங்க கிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்ரோச் இருக்குன்னு காட்டுது. சரி, இது வரைக்கும் வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் பத்தி நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு நல்லா ஆழமா பார்த்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா 27 வருஷத்துக்கு மேல அனுபவம், 2000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ், 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட பிளானை கம்பேர் பண்ணி தரதா சொல்றது. கிளைம் செட்டில்மெண்ட், பாலிசி ரினியூவல்ல ஸ்பெஷல் கவனம் செலுத்துறது, லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து டிராவல் இன்சூரன்ஸ் வரைக்கும் பல வகை சர்வீஸ ஒரே இடத்துல கொடுக்கறது, இதெல்லாம் தான் முக்கியமா தெரியுது. ஆமா, அவங்களோட பெரிய அனுபவம், நிறைய சர்வீஸ் ஆப்ஷன்ஸ், கிளைம் ஹெல்ப், ரினியூவல் ரிமைண்டர் மாதிரி கஸ்டமர் ஃபோக்கஸ்டு விஷயங்கள், அப்புறம் பல கம்பெனி பிளான்ஸை கம்பேர் பண்ற வசதி, இதெல்லாம் உங்க பலமா தெரியுது. அதே நேரம் அந்த கம்பேரிசன் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு, விலையை மட்டும் பார்க்கறாங்களா இல்ல ஃபீச்சர்ஸையுமா, 24/7 சர்வீஸ்னா எக்ஸாக்டா என்ன மாதிரி உதவி கிடைக்கும், இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்தா நல்லா இருக்கும். அப்போ இந்த உரையாடலோட கடைசில உங்களுக்காக, நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி செலக்ட் பண்ணும்போது எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க? பிரீமியம் எவ்வளோ கம்மியா இருக்குங்கிறது மட்டும்தானா? இல்ல கிளைம் டைம்ல கிடைக்கிற எக்ஸ்பர்ட் ஹெல்ப், பாலிசி முழுக்க கிடைக்கிற கண்டினியூஸ் சர்வீஸ், சப்போர்ட், அட்வைசரோட அனுபவம், இதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கம்மி பிரீமியம் பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா இன்சூரன்ஸோட உண்மையான வேல்யூ வந்து தேவைப்படும் போது தான் தெரியும். அப்போ கிடைக்கிற உதவி, கைடன்ஸ், சர்வீஸ் குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ரொம்ப கம்மியான பிரீமியத்துக்கும் நல்ல சர்வீஸுக்கும் நடுவும் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட் அப்ரோச்சா இருக்குமோ? இது உங்க பர்சனல் தேவை, உங்க ப்ரையாரிட்டியை பொறுத்தது. இந்த அலசல் வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் பத்தியும், பொதுவா ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரை செலக்ட் பண்ணும்போது எதெல்லாம் கவனிக்கணுங்கிறத பத்தியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். நன்றி. நன்றி.